அதிசய அதிசயங்களின் ஆரம்பம். அதிசயம் நடக்கும் நிச்சயமா. முல்லை பெரியாறு அணை பின்னணியில் எழுதப்பட்ட நீர் அதிகாரம் நாவல் இப்போது ஆடியோ ஃபார்மேட்ல விகடன் பிளேல. விகடன் ஆப்பை இன்ஸ்டால் பண்ணுங்க, பிளே ஐகானை கிளிக் பண்ணி நீர் அதிகாரம் நாவலை லிசன் பண்ணுங்க. விகடன் டிஜிட்டல் அவார்ட்ஸ் நடத்த போறோம்னு சொல்லியிருந்தோம். செப்டம்பர் 13 சனிக்கிழமை ஈவினிங் 4 மணிலிருந்து ஸ்டார்ட் ஆக போகுது. முன்பதிவு பண்ணுங்கன்னு நேற்று சொன்னோம். நேற்று 100 நேர்கள் உடனடியாக முன்பதிவு பண்ணிட்டாங்க. இன்னும் சில சீட்ஸ் மட்டும்தான் இருக்கு. விருப்பப்படுறவங்க நிச்சயம் பண்ணுங்க. ஆமா, அதுக்கான டிக்கெட்ஸ் நாங்களே விகடன் அலுவலகத்துல உங்களை சந்திச்சு தரப்போறோம்னு நினைக்கிறப்ப எங்களுக்கு இன்னும் கூடுதல் மகிழ்ச்சியா வேற இருக்கு. நேர்ல சந்திச்சு உரையாடின மாதிரி இருக்கும். அதெல்லாம் எங்களுக்குமே ஆவலா இருக்கு. நிச்சயமா இன்னும் பண்ணாதவங்க விருப்பப்படுறவங்க நிச்சயம் பண்ணுங்க. லிங்க் டிஸ்கிரிப்ஷன்லயும் முதல் கமெண்ட்லயும் இருக்கு. நிச்சயம் 2 டைம் நம்ம சந்திக்க போறோம். ஒன்னு டிக்கெட் கொடுக்குறப்ப, இன்னொன்னு அவார்ட் ஃபங்க்ஷன்ல. அங்க நிறைய டிஜிட்டல் சூப்பர் ஸ்டார்ஸ் வர போறாங்க. ஒரு கோலாகலமான திருவிழா இருக்கும். ஓகே, இன்னைக்கு நிறைய செய்திகள் இருக்கு. ஷோக்குள்ள போயிடலாம். வெல்கம் டு தி இம்பர்ஃபெக்ட் ஷோ. நான் உங்கள் நண்பன் சிபி சக்கரவர்த்தி. நான் உங்கள் வெங்கடேஷ். ஓகே, ஷோக்குள்ள போயிடலாம். வெல்கம் டு தி இம்பர்ஃபெக்ட் ஷோ. நமக்கு எலெக்ஷன் நடக்கிற சமயத்துல தான் இந்திய தலைமை தேர்தல் ஆணையர் யாரு, அவருடைய செயல்பாடு எப்படி இருக்குன்னு நம்ம பேசுவோம். ஆமா, ஆனா ராகுல் காந்தி நடந்து முடிஞ்ச நாடாளுமன்ற தேர்தல் முறையா நடக்கல. அதுக்கு நிறைய தரவுகளோட காமிச்சிருந்தாரு. உடனே ஞானேஷ்குமார் நானும் பதில் சொல்றேன்லாம் சொல்லியிருந்தாரு. ஆனா அந்த பதில்ல பல இதுக்கு நெக்ஸ்ட் கொஸ்டின் அப்படிங்கிற மாதிரி ஸ்கிப் பண்ணிட்டு போனாரு. ஆமா, இப்ப எல்லாரும் ஒருத்தர் ஃபோக்கஸ் பண்றாங்க. நிச்சயம் அவரை பத்தி பேசியே ஆகணும். இவ்வளவு அதிகாரம் இருக்கா அப்படின்னு அவரை பார்த்து அவர் நடவடிக்கை பார்த்து தான் இந்தியாவே தெரிஞ்சுக்கிச்சு. அவர் யாருன்னா தமிழ்நாட்டை சேர்ந்த TN சேஷன். இந்திய தலைமை தேர்தல் ஆணையராக இருந்தாரு 90ல இருந்து 96 வரைக்கும். அப்ப யார் எந்த அழுத்தது அவர் அடிப்பணியவே கிடையாது. அவரே சொல்றாரு, நான் யாருக்கு கட்டுப்பட்டவன், யாருக்கு நான் பதில் சொல்லணும் அப்படின்னா மக்களுக்கு, நீதிமன்றத்துக்கு, பிரசிடென்ட்டுக்கு, அதுக்கு பிறகு பார்லிமெண்ட்டுக்கு தான் நான் பதில் சொல்லணும். ஒரு சின்ன டிஃபரன்ஸ் இருக்குது. எலெக்ஷன் கமிஷனர் ஆஃப் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா கிடையாது, எலெக்ஷன் கமிஷனர் ஆஃப் இந்தியா. ஒரு மைனர் சேஞ்ச் இருந்தா கூட ஒரு மேஜர் டிஃபரன்ஸ் இருக்கு. 3 C's அப்புறம் 3 M's ஒழிக்கணும். 3 M's எதை சொல்றாரு அப்படின்னா மணி பவர், மசூல் பவர், மினிஸ்ட்ரி பவர். இதுக்கு தேர்தல் ஆணையம் அடிப்பணிய கூடாது. அதே மாதிரி 3 C's எது சொல்றாருன்னா கேஷ், கிரிமினாலிட்டி, கரப்ஷன். இந்தியாவிலே கரப்ஷன் அதிகம். அதுலயும் அதிகமா எங்க கரப்ஷன் நடக்குதுன்னா எலெக்ஷனா தான் நடக்குது அப்படின்னு சொல்லியிருக்காரு. இப்ப நம்ம பக்கத்து நாடுகள்ல பாக்குறப்ப அங்க எல்லாமே கிரெடிபிலிட்டி கம்மி எலெக்ஷன்ல. பட் நம்ம நாட்டுல கிரெடிபிலிட்டி அதிகம் அப்படின்னு காரணம் எலெக்ஷன் நேர்மையா நடக்கிறதா அப்படின்னு சொல்லிட்டு போயிருந்தாரு. இப்ப நமக்கு அந்த கிரெடிபிலிட்டியே ஒரு பெரிய பாதிப்புக்குள்ள இருக்கு. காரணம் தேர்தல் ஆணையம் சரியா செயல்படலையா, முறையா தேர்தல் நடக்கலையா அப்படின்னு மக்களுக்கும் கேள்வி எழுது. எதிர்கட்சியை தொடர்ந்து குற்றச்சாட்டு வச்சுக்கிட்டு இருக்காங்க. அதனால TN சேஷனை ஞாபகப்படுத்த வேண்டிய காலகட்டத்துல நம்ம இருக்கோம். அவர் முதல்ல சப் கலெக்டரா ட்ரெயினியா கோயம்புத்தூர் எடுத்துக்கிட்டாரு. அப்புறம் திண்டுக்கல்ல சப் கலெக்டரா இருந்தாரு, முதலில் இருந்திருக்காரு. நிறைய இதுல ஒர்க் பண்ணி அதுக்கு பிறகு 90ல எலெக்ஷன் கமிஷனர் ஆஃப் இந்தியா மாறினாரு. ஆமா, அவர் சொல்ற ஒரு விஷயத்துல நம்ம கவனிக்க வேண்டியது, தேர்தல் ஆணையத்துல அப்பயுமே பிரச்சனைகள் இருந்திருக்கு. நிறைய அழுத்தங்கள் வெளியே இருந்து கொடுத்துருக்காங்க. ஆனால் அங்க இருந்த ஆணையர் அதையெல்லாம் சமாளிச்சு மக்களுக்கு உண்மையா இருக்கணும் அப்படின்னு இருந்திருக்காரு. ஆனா இப்ப இருக்கிற ஆணையம் அப்படி இருக்கா அப்படிங்கிறது தான் இங்க பெரிய கேள்வி. எல்லா காலத்திலயுமே பிரச்சனை இருக்கும். அதை அதிகாரிகள் எப்படி சரி செய்யறாங்க அப்படிங்கிற அந்த இடத்துல தான் TN சேஷன் வேறுபடுறாரு. ஆமா, எலக்ட்ரல் ரிஃபார்ம்ஸ் கொண்டு வந்தவரு. இப்ப இருக்க மாதிரி 3 பேர்லாம் கிடையாது, ஒத்தாலாம் நின்னாரு. வேங்கையம் ஒத்தையில நீங்க வாங்கடைங்கிற மாதிரி அவ்வளவு பேர் அழுத்தம் கொடுத்தா கூட ஒத்தையில நின்று நேர்மையா தேர்தல் நடத்தி முடிச்ச TN சேஷன். ஆனா இப்ப இருக்க கேள்வி கேட்டா அதுக்கு பதிலும் இல்ல, ஒரு வெளிப்படைத்தன்மை இல்லைங்கிறதா ஒரு வருத்தமா இருக்கு நமக்கு. தேர்தல் ஆணையர் பிரஸ் மீட் மாதிரியே இல்ல, இன்னொரு அரசியல்வாதி ஏதோ பதில் கொடுக்குற மாதிரியே தான் இருந்துச்சு அப்படின்னு எதிர்கட்சிகள் சொல்றாங்க. இந்திய தலைமை தேர்தல் அதிகாரி ஞானேஷ்குமார் உறுதிமொழி பத்திரத்துல ராகுல் காந்தி கையெழுத்தோட குற்றச்சாட்டெல்லாம் சொல்லணும், அப்படி இல்லைன்னா மன்னிப்பு கேட்கணும்னு சொல்லியிருந்தாருல. ராகுல் காந்தி என்ன சொல்றாரு அப்படின்னா, இந்தியா கூட்டணி ஒரு நாள் ஆட்சியில் அமருவோம், அமர்றப்ப அந்த 3 தேர்தல் அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுப்போம் இருக்காரு அவரு. இதுல லிஸ்ட்ல இல்லைங்கிறவர் ஞானேஷ்குமார் நினைக்கலாம்.
பட் பொறுத்து பார்க்கலாம். அவர் வந்து அபிடவிட்டும் ஃபைல் பண்ணல, மன்னிப்பும் கேட்கலாம், என்ன பண்ண போறாருன்னு தெரியல ஞானேஷ்குமார். அதே நேரம் பாஜகனுடைய அமைச்சர் அனுராக் தாக்கூர் அவருமே இந்த வாக்காளர் பட்டியல்ல முறைகேடு இருக்குன்னு நிறைய பிரஸ் மீட்ல அவர் சொல்றாரு. அவர்கிட்ட போய் எந்த அபிடவிட்டும் தாக்கல் பண்ணுங்க, எந்த ஆதாரமும் கொடுங்க அப்படின்னு சொல்லி தேர்தல் ஆணையில் கேட்கிறேன். இதுவே பெரிய சந்தேகத்தை எழுப்புது. அதான் நேத்து பிரஸ் மீட்ல கேட்கிறப்பவே கூட நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிட்டாரே அவரு. ஒரு பேசிக்கா ஒரு விஷயம், 2 பேரும் குற்றச்சாட்டு வச்சிருக்காங்க. நம்ம இவர்கிட்ட மட்டும் மன்னிப்பு கேட்க சொல்றோம், அபிடவிட் ஃபைல் பண்ண சொல்றோம். இப்ப இவர்கிட்ட எதுவும் ஃபைல் பண்ண சொல்லல, எதுவும் கேட்கல அப்படின்னா ஒரு பாரபட்சம் இருக்குங்கிறத எல்லாரும் நினைப்பாங்கிறது கூட ஒரு சென்ஸ் இல்லாம போயிருக்குங்கிற. அப்புறம் எப்படி தேர்தல் ஆணையத்தின் மேல மக்களுக்கு நம்பிக்கை வரும்? சந்தேகம் வரதானே செய்யும். ஆமா, சரி. இப்ப என்ன ராகுல் காந்தி இன்னொன்னு வேற சொல்றாரு. இப்ப அந்த வாக்குரிமை பயணம் பீகார்ல வந்து போய்கிட்டு இருக்காரு தேஜஸ்வி யாதவும் ராகுல் காந்தியும். அதுல 65 லட்சம் வாக்காளர்களை நீக்கிட்டாங்கிறதான் குற்றச்சாட்டு. அதுல ராணுவ அதிகாரிகள் எல்லாம் கூட வந்து நீக்கிருக்காங்களாம். ராகுல் காந்தி என்ன சொல்றாருன்னு நேற்று வந்து ராஜ்மோகன்கிற ராணுவ வீரர், அதே மாதிரி பார்வை மாற்றுத்திறனாளி சஞ்சய்குமார்ங்கிறவரு, பட்டியலினத்தை சேர்ந்த பெண், இவங்க எல்லாரையுமே வந்து நீக்கிட்டாங்க. ராணுவ அதிகாரிகளை கூட வந்து மறந்துடுச்சு தேர்தல் ஆணையம், அவங்களோட நீக்கிட்டாங்கன்னு இருக்காங்க. இப்ப தொடர்ந்து குற்றச்சாட்டு வச்சுக்கிட்டு இருக்காரு. இன்னொரு பக்கம் வந்து என்னன்னா, உச்சநீதிமன்றம் உத்தரவு போட்டுதாங்க ஆதார நீங்க வந்து எடுத்துக்கணும் அப்படின்னு. இப்ப அந்த 65 லட்சம் பேரை நீக்கிறாங்களே, அது கால அவகாசம் கொடுக்குறாங்களா. இன்கேஸ் உங்க பேர் நீக்கப்பட்டிருந்தது அப்படின்னா ஆதார நீங்க வந்து காட்டி திருப்பி உங்க பேரை சேர்த்துக்கலாம் அப்படின்னு. இவங்களே நீக்குவாங்களாம், அப்புறம் இவங்களே சேர்ப்பாங்களாம். எங்களுக்கு இதுதான் வேலையா, எங்க பேர் தான் இருக்குல்ல. இததான் முதலமைச்சர் ஸ்டாலின் கேட்கிறாரு. நீங்க என்ன சொல்றீங்க? வீடு வீடா போய் நாங்க ஆய்வு பண்ணி சரியாக தான் இந்த டேட்டாவெல்லாம் எடுத்துட்டு வரோம், அதன் அடிப்படையில தான் நாங்க பேர்கள் நீக்கி இருக்கோம்னு சொல்றீங்க. நீங்க வீடு வீடியா போயிருந்தீங்கன்னா எப்படி இவ்வளவு பேர் நீக்க முடிஞ்சிச்சு? நிறைய பேர் அந்த இடத்துலதான் இருக்காங்க, ஆனா அவங்களுடைய பேர் இல்ல. எப்படி அப்ப உண்மையாகவே நீங்க வீடு வீடா போனீங்களா? தேர்தல் அதிகாரிகள் தான் வீடு வீடா போனாங்களா அப்படிங்கிற கேள்வி எழுப்பியிருக்காங்க. அதே மாதிரி புதிய வாக்காளர்களுடைய சேர்க்கை பீகார்ல ரொம்ப கம்மியா இருக்கு. ஏன் அவங்களெல்லாம் சேர்க்க வேணாம்னு முடிவு பண்ணிட்டீங்களா? ஏன் ஆதாரம் எடுக்கிறதுக்கு ஏன் உங்களுக்கு இவ்வளவு தூரம் தயக்கப்படுறீங்க? இப்படின்னு பல்வேறு கேள்வியில அடுக்கியிருக்காரு. பீகார்ல இந்த சிறப்பு தீவிர திருத்த விவகாரம் தொடர்பா எதிர்கட்சி நாடாளுமன்றத்துல வந்து முடக்குனாங்க, ஒரு ஆர்ப்பாட்டம் வந்து பண்ணாங்க. இப்போ கூட ராகுல் காந்தி பயணம் வந்து பண்ணிக்கிட்டு இருக்காரு. இப்ப ஞானேஷ்குமாரை பதவி நீக்கம் செய்யணும்னு சொல்லிட்டு தீர்மானமும் கொண்டு வர போறாங்களா நாடாளுமன்றத்துல. அதுக்கு வந்து நேற்று வந்து கார்கே அலுவலகத்துல ஒரு பெரிய விவாதம் வந்து நடந்திருக்கு. நிறைய பேர் டிஸ்கஸ் வந்து பண்ணியிருக்காங்க. சீக்கிரம், ஏன்னா 21 வரைக்கும் தான் நாடாளுமன்ற கூட்டம் நடக்க போகுது, அதுக்குள்ள கொண்டு வந்துருவாங்கன்னு சொல்றாங்க. 2 நாள் தான் இருக்கு. ஆமா, ஏன்னா தேர்தல் ஆணையரை நீக்கிறது அப்படிங்கிறது டைரக்டா முடியாது, அதுவும் நாடாளுமன்றத்தின் மூலமாக தான் முடியும். 2 அவைகள்லயுமே வந்து வாக்கெடுப்பு நடத்தி தான் நீக்க முடியும். ஸோ அந்த ப்ராசஸ் கொண்டு வரலாம். அது ஜெயிக்க முடியுமான்னு தெரியல, ஆனா இப்படி ஒரு எதிர்ப்பை பதிவு பண்ணலாம் அப்படிங்கிறது எதிர்கட்சியினுடைய எண்ணமா இருக்கு. நம்ம இன்னும் விவாதத்தை கிளப்பலாம்ல. இன்னும் வந்து ராகுல் காந்தி கேட்ட மாதிரி நிறைய பேர் கேள்வி கேட்பாங்கல்ல, அப்போ இன்னும் வசமா வந்து சிக்கிப்பாரு. அதான், ஏன்னா பாஜக தரப்புல இருந்துமே குற்றச்சாட்டு வச்சிருக்காங்க வாக்காளர் பட்டியலில் முறைகேட்டு இருக்கு. அப்போ வாங்க நம்ம வந்து அவரை நீக்கலாம் அப்படிங்கிறது இந்தியா கூட்டணியுடைய ஒரு கோரிக்கையா இருக்கு. லாஜிக்கா தானே இருக்கு. அப்ப சரியா செய்யல, நீங்க தான் குற்றச்சாட்டு வைக்கிறீங்க அவர் சரியா செய்யலன்னு. அப்ப நீங்களும் வாங்க, 2 பேரும் சேர்ந்து அவர் தூக்கி இன்னும் நல்லா வைப்போம். அதுலயும் ஒரு சிக்கல் இருக்கு. வேற ஆள் வைக்கணும்னா 3 பேரு, அந்த 3 பேர்ல மோடியும் இன்னொரு அமைச்சர் இருப்பாரு, எதிர்கட்சி தலைவர் மட்டும் இருப்பாரு. ஆமா, ஒரு ஆளு 2 ஓட்டு எப்படி கிடைக்கும்? எப்ப அதை பண்ணாங்களோ அப்பவே தேர்தல் ஆணையர் மேல இருக்க நம்பிக்கை மக்களுக்கு வந்து உடஞ்சிருச்சு. எப்ப 3 பேர் ஒரு ப்ராபபிலிட்டி கரெக்டா இருக்கப்ப ஓகே சரியான நபர் தேர்ந்தெடுக்கிறாங்கன்னு தெரியும். இப்ப நானும் நீங்களும் ஒரு டீம், இன்னொருத்தர் மட்டும் ஒரு டீம் வாங்க மோதி பார்க்கலாம் அப்படின்னா யார் ஜெயிக்க போறான்னு முன்னாடியே தெரியும்ல. தெரிஞ்சதுதான். அங்க ஆரம்பிக்குது இந்த சந்தேகம், அப்படியே போய்கிட்டே இருக்கு. இன்னொரு பக்கம் பாஜகனுடைய செய்தி தொடர்பாளர் சம்பித் பத்ரா அவர் ஒரு விஷயம் சொல்றாரு. இப்ப எதிர்கட்சிகள் என்ன சொல்றாங்க? வாக்காளர் பட்டியலில் முறைகேட்டு இருக்கு, நாடாளுமன்ற தேர்தலே ரத்து பண்ணணும், திரும்பி தேர்தல் நடத்தணும் அப்படிலாம் பேசுறாங்க. அப்போ தமிழ்நாடு போன்ற மாநிலங்கள்ல எதிர்கட்சிகள் ஆட்சியில இருக்காங்க, அந்த சட்டமன்றங்களே ரத்து பண்ணுவோமா, அதுக்கு நீங்க தயாரா அப்படிங்கிற ஒரு கேள்வி வைக்கிறாங்க. சட்டமன்ற தேர்தல் ரத்து பண்ணுவோம், நாடாளுமன்ற தேர்தல் ரத்து பண்ணுவோம், வாங்க ஃபர்ஸ்ட்ல இருந்து ஆரம்பிக்கலாம், முதல்ல இருந்து எல்லா கூட அடிச்சுட்டு ஃபர்ஸ்ட்ல இருந்து போடலாம். போய்கிட்டு இருக்குது. குடியரசு துணைத் தலைவர் பதவிக்கு சிபி ராதாகிருஷ்ணனை பாஜக சார்பில் வேட்பாளராக அறிவிச்சிருக்காங்க. எதிர்கட்சிகள் நாங்க ஒரு எதிர் வேட்பாளரை அறிவிக்கிறோம் அப்படின்னு சொல்லி பி சுதர்சன் ரெட்டி அப்படிங்கிற முன்னாள் உச்சநீதிமன்ற நீதிபதி அவரை வந்து அறிவிச்சிருக்காங்க. ஸோ இவர் கவுஹாத்தி உயர்நீதிமன்றத்தினுடைய தலைமை நீதிபதியாக இருக்காரு. ஆந்திராவில் தன்னுடைய பயணத்தை தொடங்கி உச்சநீதிமன்றத்தினுடைய முக்கியமான நீதிபதி அளவுக்கு வளர்றாரு. நிறைய ஏழைகள் சார்ந்த வழக்குகள்ல ஏழைகளுக்கு சாதகமாக அவங்க பக்கம் நின்று நிறைய வழக்குகள்ல தீர்ப்பு கொடுத்திருக்கிறதாக காங்கிரசினுடைய தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே சொல்லியிருக்காரு. அதனால எந்த அரசியல் பின்புலமும் இல்லாத ஒரு நபரை நாங்க நிறுத்துறோம் அப்படிங்கிறத அறிவிச்சிருக்காங்க. இந்தியா கூட்டணியில் இருக்கிற மற்ற எல்லா கட்சிகளும் ஒன்றாக இணைஞ்சு இவரை நம்ம வேட்பாளராக அறிவிக்கலாம் அப்படிங்கிற அந்த முடிவையும் ஏத்துக்கிட்டாங்களாம். ஆமா, துணை குடியரசுத் தலைவர் தேர்தல்
வந்து நடக்க போகுது. இப்ப நாளைக்கு வந்து சிபி ராதாகிருஷ்ணன் மனு தாக்கல் செய்வார்னு வந்து சொல்றாங்க. அதுக்கு முன்னாடி நேத்து நான் வந்து பேசுறப்ப குடியரசுத் தலைவர்னு சொல்லிட்டேன், வருத்தம் தெரிவிச்சுக்கிறேன், மன்னிச்சிருங்க. அது வந்து துணை குடியரசுத் தலைவர் ஃப்ளோல வந்துருச்சு. இப்ப என்னன்னா சிபி ராதாகிருஷ்ணனுக்கு ஆதரவு கொடுக்கணும்னு எடப்பாடி பழனிசாமி சொல்லியிருந்தாரு, நைனா நாகேந்திரன் சொல்லியிருந்தாரு. இப்ப கனிமொழி எல்லாம் கேள்வி எல்லாம் கேக்குறாங்க. அதுக்கு அவங்க என்ன சொல்றாங்கன்னா, சிபி ராதாகிருஷ்ணன் தமிழ்நாட்டுக்கும் தமிழ் மொழிக்கும் என்ன வந்து பண்ணாரு, அவர் RSS பின்புலத்தை வந்து சேர்ந்தவர், RSS கொள்கையை வந்து செயல்படுத்திட்டு இருக்கவரு. நாங்க முன்னிலைப்படுத்துற வேட்பாளருங்கிறவங்க வந்து சட்டத்தை முன்னிலைப்படுத்துறவர், சட்டத்தை மதிக்கிறவரு. தமிழ்நாட்டில இருந்து வந்ததுனாலே ஒருத்தர் வந்து நாங்க வந்து ஆதரிக்க முடியாதுன்னு வந்து சொல்லியிருக்காங்க. இன்னொரு பக்கம் அன்புமணி என்ன சொல்றாரு, சிபி ராதாகிருஷ்ணன் தான் சரியான தேர்வு, அவர் மேல வந்து வெளிப்படையா எந்த விதமான சர்ச்சைகளும் இல்லை, இப்படிப்பட்ட ஒரு நபர் இந்த பதவிக்கு வர்றதுதான் பொருத்தமானது, அவர் தான் வந்து மாநிலங்களவையை நடத்துறதுக்கான சரியான நபர் அப்படின்னு சொல்லி ஒரு அங்கீகாரம் கொடுத்திருக்காரு. சரியான நபர் தான். முதல்ல அவர் போகணுமே, அவருக்கு போக முடியாது, பதவிகள்லாம் முடிஞ்சு போச்சு. இருக்கிறப்பவே அட்டண்டன்ஸே ஃபெயில் வாங்கினாரு அன்புமணி, கருத்து மட்டும் சொல்றாரு. இன்னொன்னு என்னன்னா, சிபி ராதாகிருஷ்ணன் நேற்று மோடியை சந்திச்சிருக்காரு. சந்திக்க போறதுக்கு முன்னாடி அவரை 4 முக்கியமான அமைச்சர்கள் வரவேற்று கூட்டு போயிருக்காங்க. கிரண் ரிஜிஜு, பூபேந்திர யாதவ் எல்லாரும் போயிருக்காங்க. இப்ப 4 அமைச்சர்கள் வரவேற்று கூட்டிட்டு போறீங்க. ஒருத்தர் வந்து கிளம்புனாரு, அவர் என்ன ஆனாருன்னே தெரியல இது வரைக்கும். ஆமா, ஜெகதீப் தங்கர் என்ன ஆச்சு, துணை குடியரசுத் தலைவரா இருந்தாரு, திடீர்னு ராஜினாமா பண்ணாரு. ராஜினாமா பண்றப்ப எத்தனை அமைச்சர்கள் ஒன்னா சேர்ந்து அவரை தூக்கிட்டு போய் ராஜினாமா பண்ண வச்சாங்கிறது தெரியல. அதான் சு வெங்கடேசன் கேள்வி எழுப்பியிருக்காரு, என்ன ஆனாரு அவரு. சாதாரணமா ஒரு கம்பெனில இருந்து ஒருத்தர் வேலை பார்த்துட்டு வெளியே போறாருனால ஒரு கேக் வெட்டி அடுத்து வந்து சிறப்பாக அமையட்டும்னு வாழ்த்தி அனுப்புவாங்க. ஒரு குடியரசு துணைத் தலைவர் அவர் வந்து ராஜினாமா பண்ணிட்டு போயிருக்காரு, என்ன ஆனார்னே தெரியல. அப்படின்னா என்ன அர்த்தம்? என்ன ஆனாருன்னு தெரியல, எங்க இருக்காருன்னு தெரியல, அவர் உடல்நலம் எப்படி இருக்குங்கிறது தெரியல. அவர் உடல்நலத்தை தான் சொல்லிதான் ரிசைன் பண்ணிட்டு போனாரு. இந்த கேள்விகளுமே இருக்கு. ஏன்னா புதியவரை வரவேற்கிறப்ப பழையவர் என்ன ஆனாருன்னு ஒரு கேள்வி வருதுல நமக்கு. இதுக்கு வந்து அவங்க தான் வந்து பதில் சொல்லணும். நாடாளுமன்றத்தில் கேள்வி கேட்டா கூட சிறப்பா இருக்கும். இன்னொன்னு ஒரு விஷயம் இப்ப வெளியாகிருக்கு. ராஜ்நாத் சிங் முதலமைச்சர் MK ஸ்டாலின் போன் போட்டு, தமிழ்நாட்டை சேர்ந்த சிபி ராதாகிருஷ்ணன் நிப்பாட்ட போறோம், நீங்க வந்து ஆதரவு கொடுங்க, ஒரு பொது வேட்பாளரா நீங்க வந்து முன்னிறுத்துங்க அப்படின்னு ஆதரவு வந்து கேட்டாராம் போன் கால் மூலமாக. பட் முதலமைச்சர் ஸ்டாலின் கமிட்மெண்ட்டும் கொடுக்கலன்னு வந்து சொல்றாங்க. அதனாலதான் வந்து சிபி ராதாகிருஷ்ணன் நேர்லயே போயிருக்காரு. இப்போ கடந்த ஒரு சில வாரங்களுக்கு முன்னாடி நேர்ல போனாரு. அப்ப என்ன சொல்லப்பட்டாங்கன்னா, உடல்நிலை சரியில்லை, அதை விசாரிக்கதான் போனோம் அப்படின்னு எல்லாம் சொன்னாங்க. பட் பின்னாடிதான் நடந்திருக்குங்கிறது இப்ப வந்து தெளிவாயிருக்கு. அவர் ஒத்துக்கலையா. அதே மாதிரி சிபிஐ CPM யாருமே வந்து சிபி ராதாகிருஷ்ணனை ஏத்துக்கல. அது யாரு ஜெயிக்க போறாங்க எல்லாருக்குமே தெரியும். ஆனா ஒரு மோதி பாக்குறாங்க, சண்டை செய்வோம். டெல்லியில இன்னொரு சந்திப்பும் நடந்திருக்கு. அண்மையில விண்வெளிக்கு போயிட்டு வந்த இந்தியர் சுபான்ஷு சுக்லா அவர் வந்து திரும்பி வந்துட்டாரு பூமிக்கு. பூமிக்கு வந்ததுனால அந்த கிராவிட்டில இருந்து வெளியே வந்ததுனால சில நடைபயிற்சி, உணவு பழக்கம் இதெல்லாம் கொஞ்சம் டைம் எடுக்கும். அப்படிங்கறதுனால அந்த டைம்லாம் எடுத்து சரியாயிட்டு இப்போ வந்து பிரதமர் மோடியை நேற்று டெல்லியில போய் சந்திச்சிருக்காரு அவருடைய இல்லத்துல. சந்திக்கும் போது அங்க இருந்த அனுபவங்கள் எப்படி இருந்துச்சு, மேல இருந்து பூமி எப்படி இருந்துச்சு அப்படிங்கிற அந்த போட்டோஸ் எல்லாத்தையுமே பிரதமர் மோடி காட்டியிருக்காரு. பிரதமர் மோடி இந்த மாதிரி 40-50 ஆஸ்ட்ரோநாட்ஸ் நம்ம இந்தியாவுக்கு தேவைப்படுது, சீக்கிரமா நீங்களாம் வந்து ஹெல்ப் பண்ணி எல்லாம் உதவணும் அப்படின்னு சொல்லி பேசியிருக்காராம். ஓகே, நானும் பல நாடுகளுக்கு போயிருக்கேன், அங்க மட்டும் வந்து போக முடியல. பரமாத்மா உத்தரவு போட்டாருன்னா அவன் போயிட வேண்டியதான். மோடி நினைச்சாலும் நினைச்சிருக்கேன். ஏத்த மாதிரி இந்த மோடி கோட்ல எல்லாம் வந்து ஸ்பேஸ் சூட் ரெடி பண்ண முடியாது, அதெல்லாம் அவன் நினைச்சா பண்ணிடுவாரு. மோடிக்கு காஸ்டியூம் டிசைனர் நிறைய பேர் இருக்காங்கல்ல, ஒரு ஏரியாவுக்கு போறப்ப ஒவ்வொரு உடை கொடுத்துவாரு. அதே மாதிரி நேற்று இன்னொரு முக்கியமான சந்திப்பு வந்து நடந்திருக்கு. தமிழ் அரசியல் என்ன விதமான மாற்றம் நிகழப்போகுதுன்னு தெரியல. அந்த போட்டோவை பார்த்தோன்னே ரொம்ப நான் வந்து ஷாக் ஆயிட்டேன். அடடா, இது விஜய் மாநாடு வேற நாளைய மறுநாள் வந்து நடக்க போகுது, அதுக்குள்ள இந்த மாபெரும் 2 தலைவர் சந்திக்கிறாங்களே அப்படின்னு. மாபெரும் 2 தலைவர்களா? GK வாசன், அமித்ஷா டெல்லியில சந்திச்சிருக்காரு. GK வாசன் மாபெரும் ஒரு தலைவர்னு சொல்லுங்க. ஒரு தலைவர் GK வாசன், மாபெரும் ஒரு தலைவர் GK வாசன், அவரை இன்னொரு உள்துறை அமைச்சர் அமித்ஷா சந்திச்சு தனிப்பட்ட முறையில நிறைய பேசிடுவாங்களாம். தமிழ்நாட்டு அரசியல்ல GK வாசன் பண்ண 3 நாளா சில மாற்றங்கள் நடக்குங்கிறாங்க. ஒரு நாட்கள்ல யாருக்கு தெரியல, யாருக்குன்னு போதான் தெரியும். அசாம்ல இருக்கிற கவுஹாத்தி உயர்நீதிமன்றத்துல ஒரு வழக்கு விசாரணையின் போது நீதிபதி ஷாக் ஆகுறாரு. ஏன் அப்படின்னு கேட்டா, அரசாங்கம் அசாம்ல இருக்கிற திமா ஹசாவோ அப்படிங்கிற ஒரு பகுதியில் இருக்கிற ஒரு சுரங்கம் அமைக்கிறதுக்கு ஏற்பாடு பண்றாங்க. அந்த சுரங்கம் அமைக்கிற பணியை ஒரு சிமெண்ட் கம்பெனிக்கு கொடுக்குறாங்க. அந்த ஏரியா எவ்வளவுன்னு பார்த்தா 3000 பிகா அப்படின்னு சொல்றாங்க. நம்ம ஏக்கர்ல கணக்கு பண்ணி பார்த்தா கிட்டத்தட்ட 1800-2000 ஏக்கர் வருது.
இவ்வளவு பெரிய நிலத்தை நீங்க எப்படி ஒரு தனியார் சிமெண்ட் நிறுவனத்துக்கு கொடுப்பீங்க அப்படின்னு சொல்லி நீதிபதி ஷாக் ஆகி கேட்கிறாரு. அதுக்கு எதிரில இருந்த அரசாங்க தரப்பு அந்த வழக்கறிஞர் அவங்க இதுல எங்க இருக்கு, எங்களுக்கு தேவை இருக்கு அதனால கொடுக்குறோம், உங்க தேவையை பத்தினது கிடையாது, மக்களுடைய நலன் பத்தினது, எப்படி நீங்க இப்படி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி அந்த வாக்குவாதம் நடக்குது. அந்த வீடியோ இப்ப வெளியாகி வைரல் ஆயிருக்கு. ஸோ அரசாங்கங்கள் எப்படி செயல்படுது அப்படிங்கிறத பார்த்து நீதிமன்றங்களே ஷாக் ஆகுறாங்க. அதுக்கு உதாரணம் தான் அந்த வீடியோ ரிலீஸ் ஆனா தூரம் பேசியிருக்க மாட்டாங்க யாருமே. திமுக மிக முக்கியமான புள்ளி, ஒரு முக்கியமான தலைவர் பெரியசாமி அமைச்சரா கூட இருக்காரு. அவரை குறி வச்சு அமலாக்கத்துறை சென்னை, மதுரை, திண்டுக்கல் எல்லாம் சோதனை நடத்தி முடிச்சிருக்காங்க. இப்ப அடுத்து ஒரு பெரிய லிஸ்டும் தயாராகிக்கிட்டு இருக்கான். அதுல குறிப்பா நேரு, சேகரபாபு பேரும் இருக்குங்கிறாங்க. அதே மாதிரி துரைமுருகன், அப்புறம் அனிதா ராதாகிருஷ்ணன், பொன்முடி, செந்தில் பாலாஜி இவங்க பெருமை இருக்கு. ஏற்கனவே ஒரு ஒரே ஒரு எஃப்ஐஆர் பதிவு பண்ணா போதும் அமலாக்கத்துறை உள்ள வரத்துக்கு. அப்படியே அந்த டாஸ்மாக்ல ஊழல் நடந்திருக்குன்னு சொல்லிட்டு எஃப்ஐஆர் பதிவு பண்ணியிருந்தாங்க. அப்படியே அமலாக்கத்துறை லபக்குன்னு செந்தில் பாலாஜியை தூக்கிட்டு போனாங்க. இப்ப பெரியசாமி வழக்குமே 14 வருஷத்துக்கு முன்னாடி முடிச்சு வைக்கப்பட்ட வழக்கு. இப்போ உயர்நீதிமன்றத்துல மேல்முறையீடு போய்கிட்டு இருக்கு. அந்த சமயத்துல திருப்பியும் அமலாக்கத்துறை உள்ள இன்வால்வ் ஆயிருக்காங்க. இப்போ வரப்போற எலெக்ஷனை ஒட்டி தான் அந்த ரைடா நடக்குதுன்னு திமுக சார்புல சொல்றாங்க. அதிமுக அதிமுக என்ன சொல்றாங்க, நேர்மையா நடவடிக்கை எடுக்கிறோம், தப்பு பண்ணவங்க தண்ணி குடிச்சுதான் ஆகணுங்கிற மாதிரி அவங்க நீங்க கூட்டணியில சேர்த்துட்டீங்க. அது ஒரு தன்னாட்சி அமைப்பு தானேங்கிறாங்க ஏடிஎம்கேல இருக்கு. அதனால பல அமைச்சர்கள் கதிகலங்க போய் தான் இருக்காங்களாம். துரைமுருகன் கொஞ்சம் கீழே விழுந்திருக்காரு, கொஞ்சம் அடிபட்டு இருக்கு அவருக்கு கையில. முதலமைச்சர் நேர்ல போய் பார்த்திருந்தாரு, நேர்ல போய் பார்த்து ஆறுதல்லாம் சொல்லியிருக்காரு. விரைவில் நரம் பெற்று திரும்ப நம்ம நம்புவோம். ஆமா, இன்னொரு பக்கம் இந்த தூய்மை பணியாளர்கள் போராட்டத்தை ஒட்டி விசிகாவினுடைய தலைவர் திருமாவளவன் பேசினது ஒரு பெரிய சர்ச்சையாச்சு. தூய்மை பணியாளர்களை பணி நிரந்தரம் செய்யணும் அப்படிங்கிறது தவறு. ஒரு சமூகத்தை சேர்ந்தவங்க மட்டுமே அந்த தூய்மை பணி செஞ்சுக்கிட்டே இருக்கணும், அவங்களுக்கே அதை நிரந்தரம் பண்ணணும் அப்படின்னு சொல்ற மாதிரி இருக்கு. நம்ம பணி நிரந்தரம் கேட்கக்கூடாது, அவங்கள அந்த பணியில இருந்து வேற பணிக்கு மாத்துறதுக்கான, வேற வாழ்க்கையை கொடுக்கறதுக்கான ஏற்பாடுகளை தான் நம்ம பண்ணணும் அப்படிங்கிறது அவருடைய கருத்தா இருந்துச்சு. இது திமுக அரசாங்கத்துக்கு ஒரு ஆதரவா பேசுறாரு, போராட்டத்துக்கு எதிராக பேசுறாரு அப்படின்னு விமர்சனங்கள் வந்துச்சு. இது தொடர்பாக வரத்தானே செய்யும். ஏன்னா ஆகஸ்ட் 17 பிறந்தநாள் கொண்டாடினாங்க, தமிழ்நாடு முழுக்க அதுக்கு பாதுகாப்புலாம் கொடுத்துருக்காங்க. அவங்க எப்படி ஏத்து பேசுவாரு திரும்ப? இப்ப விசிகாவினுடைய வன்னியரசு அவர் திருமாவளவனுடைய கருத்துக்கு ஆதரவு தெரிவிச்சு அவர் வேற ஒரு விளக்கம் கொடுக்கிறாரு. அவர் சொன்னதின் நோக்கம், ஒரு சமூகம் மட்டுமே இந்த பணியை செய்யக்கூடாது, அவங்க இதுல இருந்து வெளியே வேற சமூகம், வேற வாழ்க்கையை நோக்கி போகணும் அப்படிங்கிற எண்ணத்துல மட்டும்தான் அவர் சொன்னாரே தவிர திமுக அரசுக்கு ஆதரவு கொடுக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் கிடையாது அப்படின்னு சொல்றாரு. அப்படி உண்மையாகவே அப்படி நினைச்சிருந்தாலுமே என்ன சொல்லணும், இப்படி தூய்மை பணியாளர்களாக இவங்க இருக்காங்களே, இவங்களுக்கு மறுவாழ்வாதாரத்துக்கு என்ன பண்ணணும் அப்படிங்கிறதையும் அவர் சேர்த்து சொல்லியிருக்கணும். அதை சொல்லாம இந்த பிரச்சனை நடக்கும்போது பணி நிரந்தரம் அப்படிங்கிற இந்த விஷயம் வேணாம் அப்படின்னு சொல்றதுதான் இங்க பெரிய பிரச்சனையா இருக்கு. உருட்டுங்க நல்லா உருட்டுங்க, காலகாமல உருட்டிட்டு இருக்கிறதால அதிமுக பலவீனமா இருக்கு. அந்த பலவீனமானதை பலப்படுத்துறதுக்கு நான் தேவைப்படுறேன் அப்படின்ட்டு இருக்காங்க. சசிகலா 71வது பிறந்த தினத்தை கொண்டாடி இருக்காங்க போயஸ் கார்டன்ல, இனிப்பு எல்லாம் கொடுத்து. இதான் ஒரு 5-6 வருஷமா சொல்லிட்டு இருக்காங்க. சொல்லிட்டே இருக்க வேண்டியது, தெரிஞ்சு போன ரெக்கார்டு என்ன, திருப்பி ஒரே டைலாக பேசுவோம் மாதிரி பேசிட்டு வேண்டிய சசிகலா காலம் முழுக்க. ஆனா அதுக்கான தேவைப்பு இருக்கிட்ட அதிமுகவில் அது தேவைப்பு இல்லைன்னு தான் தெரியுது. காரணம், எடப்பாடி பழனிசாமி ஒற்றை தலைவராக மாறிட்டாரு. இரட்டை குழல் துப்பாக்கியில ஒரு துப்பாக்கி இப்போ டிஎம்கே சார்பில் ரூட் எடுத்திருக்காரு ஓபிஎஸ். ஆமா, தினகரன் தனி ட்ராக் ஓட்டிக்கிட்டு இருக்காரு. ஃபுல்லா பிஜேபியோட கிளை ஒரு பிரிவை தான் செயல்பட்டு இருக்காரு அமமுக. இதுல இவங்க என்ன மாதிரி ரோல் பண்ண போறாங்கிறத ஒரு தெளிவுபடுத்தினாங்கன்னா சிறப்பா இருக்கும். அது அவங்களுக்கே தெரிஞ்ச சொல்ல மாட்டாங்களா? ஓபிஎஸ் ஆனா பழைய பாசம் மறக்காம சின்னம்மாவுக்கு பிறந்தநாள் வாழ்த்து சொல்லியிருக்காரு. சின்னம்மானே போட்டு சொல்லியிருக்காரு, உடல் நலனோடு நீண்ட ஆயுள் கொண்டு வாழ வேண்டும் அப்படின்னு. சின்னம்மா அப்படின்னு அவர் சொல்றதன் மூலமாக திரும்பவும் பழைய பன்னீர்செல்வமா அவர் ரூட் எடுக்கிறாரா அப்படிங்கிற சந்தேகம் எல்லாம் இருக்கு. அந்த 4 வருஷம் ஜெயில இருந்தாங்கல்ல, அப்ப சொல்லிருக்கலாம்ல இவரு. இப்ப எடப்பாடி பழனிசாமி ஒன்னா இருந்தப்ப சொல்லிருக்கலாம்ல, அப்பெல்லாம் சொல்லல. இப்ப சின்னம்மா பாசம் பொத்துக்கிட்டு வருதா ஓபிஎஸ். என்ன பண்றது, எல்லா கதையும் அடைச்சிட்டாங்க, சின்னம்மா தான் கதின்னு இருக்காரு. ஆமா. இன்னொரு பக்கம் எடப்பாடி பழனிசாமி ஒரு மீட்டிங்ல ஆம்புலன்ஸ் பத்தி பேசி இப்ப சர்ச்சை சிக்கிட்டாரு. ஆமா, அணைக்கட்டு தொகுதியில வழக்கம் போல இவர் பஸ் மேல ஏறி பேசிட்டு இருந்தாரு. ஸோ அந்த ரோட்ல பெரிய கூட்டங்கள்லாம் இருந்துச்சு. ஆம்புலன்ஸ் ஒண்ணு வரும்போது திடீர்னு அவர் தடுத்து நிறுத்து, இருப்பா சும்மா என்ன ஆம்புலன்ஸா நான் போற கூட்டத்துல எல்லாம் போய்கிட்டே இருக்கு, அந்த நம்பர் நோட் பண்ணி வைங்க, உள்ள ஆள் இல்லை யாரும் இல்ல, எப்படி இப்படி எல்லாம் போய்கிட்டே இருக்கு, இந்த திமுக அரசாங்கம் திட்டமிட்டு இந்த கூட்டத்தை குலைக்கணும், நேரம் விரயம் செய்யணும் அப்படிங்கிறதுக்காகவே பண்ணிக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி கொந்தளிச்சு பேசுறாரு. அதோட நிறுத்தல,
இதே மாதிரி அடுத்த கூட்டத்துல ஆம்புலன்ஸ் வந்துச்சுன்னா அந்த ஆம்புலன்ஸ் ஓட்டிட்டு போறவரே அடுத்த ஆம்புலன்ஸ்ல போவாரு அப்படின்னு ஒரு மிரட்டலும் எடுத்திருக்காரு. ஸோ இது வந்து ஒரு சர்ச்சையா போயிட்டு இருக்கு. ஏன்னா ஆம்புலன்ஸ் வந்து எவ்வளவு உயிர்களை வந்து காப்பாத்திட்டு இருக்கு அப்படின்னு நமக்கு தெரியும். ஸோ அந்த மாதிரி சிச்சுவேஷன் இப்படி பொதுப்படையா அவர் பேசுறது அப்படிங்கிறது ரொம்ப தவறு அப்படிங்கிறது மாதிரி. ஆம்புலன்ஸ் அவசரத்துக்கு கால் பண்ணாங்கன்னா ஒரு பேஷண்ட் வச்சா கூட்டிட்டு வருவாங்க, காலியா தான் வர முடியும். அந்த ஆம்புலன்ஸ் பேஷண்ட் ஏத்திட்டு தான் திருப்பி ஹாஸ்பிட்டல் வந்து போக முடியும். எப்பயுமே வந்து காலியா போய்கிட்டு இருக்கு அப்படின்னா எங்கேயோ அவசரமா போய்கிட்டு இருக்குன்னு வந்து ஒரு அர்த்தம். அவ்வளவு பேர் நின்றுகிட்டு இருக்க ஒரு இடத்துல ஒரு ஆம்புலன்ஸ் டிரைவர் அப்படி வந்து ஓட்டிட்டு போயிட முடியுமா? இப்ப தனியார் ஆம்புலன்ஸ் அந்த சங்கம் கண்டனம் வந்து தெரிவிச்சிருக்காங்க. எடப்பாடி பழனிசாமி மன்னிப்பு கேட்கணும் அப்படின்னு. இது ஒரு தேவையில்லாத ஒரு கருத்துன்னு தான் சொல்றாங்க அதிமுக இருக்கவங்களே. ஆமா, அப்படியே அவருக்கு அதுல சந்தேகம் இருந்தாலும் அது என்ன அப்படின்னு விசாரிச்சு முடிச்சுட்டு உண்மையாகவே அது பொய் அப்படின்னு அவர் ஃபீல் பண்ணாருன்னா அதுக்கப்புறம் பேசினா அது ஒரு இது. எதுவுமே இல்லாம 19 ஆம்புலன்ஸை விட்டு இப்படி ஏமாத்துறாங்க, வழி விடாதீங்க அப்படின்னு தான் பேசினா வந்து ஒரு சிம்பிளான மேட்ரு. அங்க போனா நிறைய கூட்டம்லாம் கூடுது எடப்பாடிக்கு, இல்லைன்னா சொல்ல முடியாது. ஒரே ஒரு அதிமுக அது உண்மையாலுமே போகுதா செக் பண்ணிட்டு அடுத்த இதுல வீடியோ காட்டு போட்டிருந்தாலே பெரிய நியூஸா மாறிடுறாங்க. ராகுல் காந்தி 6 வருஷம் 30 பேரை வச்சு டேட்டாவை எடுத்து உங்களை அப்படியே படம் சொல்றோம். அது ஆம்புலன்ஸ் பின்னாடி ஒருத்தர் பைக்லயே இல்ல கார்லயே போனாலே கண்டுபிடிச்சிருக்கலாம். ஆதாரத்தோட ப்ரூவ் பண்ணியிருந்தா எல்லாரும் ஏத்துக்க போறாங்க. பாமகல மகன் ஒரு பக்கம் நான் வெற்றி கூட்டணி அமைப்பேங்கிறாரு. அவருடைய பாதைங்கிறது என்டிஏ பாதை, பிஜேபி பாதைங்கிறது தெரியுது. இன்னொரு பக்கம் ராமதாஸ் நானும் வெற்றி கூட்டணி அமைப்பேங்கிறாரு, பொறுத்துருங்கன்னு வந்து சொல்றாரு. அவர் டிஎம்கே கூட்டணி எடுக்கிறாருன்னு வந்து தெரியுது. ஆனா முதல்ல அவங்களுக்குள்ள ஒரு வெற்றி கூட்டணி அமையணும்னு தான் பாமகங்களே வந்து சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. நமக்கு என்ன அமைஞ்சானு அமையாட்டி என்னங்கிற மாதிரிதான் பல பொதுமக்கள் வந்திருக்காங்க. இப்ப என்னன்னா ராமதாஸ் தரப்பு வந்து என்ன சொல்றாங்கன்னா 16 கேள்விகளோட அன்புமணிக்கு ஒரு கடிதம் அனுப்பப்பட்டிருக்கு. அதுக்கு ஆகஸ்ட் 31க்குள்ளார கடிதம் வாயிலாகவோ அல்லது நேரிலோ வந்து பதில் சொல்லலாமா அந்த 16 கேள்விகளுக்கும். இப்போ காலக்கெடு வந்து விதிச்சிருக்காங்க ராமதாஸ் தரப்பு. இன்கேஸ் அதுக்கு பதில் சொல்லாத பட்சத்துல அவரை நீக்கிற நடவடிக்கையோ இல்ல அவர் மேல வேற ஏதாவது நடவடிக்கை எடுக்கலாம்னு வந்து சொல்லப்படுது. பொறுத்திருந்து மெல்ல 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 ஸ்டெப் எடுத்து வைக்கிறாருங்கிறாங்க ராமதாஸ், அவசரப்படாம. அவர் தான் ஆனா நீக்க மட்டும்லாம் சொல்லிட்டு இருந்தாரு. இப்ப நீக்கிற மைண்ட் செட்டுக்கே வந்திருக்காருன்னா அவ்வளவு தூரம் நடந்திருக்கு போல இருக்கு உள்ள. ஏன்னா திருப்பி வந்து பொதுக்குழு வந்து நடத்தி ஐயாதான் நான் சேர போட்டு வச்சு அவரே பொதுக்குழு நடத்துறதா சொல்ற அந்த பொதுக்கு அனுமதி வந்துருக்கலாம்ல, பிரச்சனை சால்வ் ஆயிருக்கும்ல. ஆமா, அவ்வளவு மரியாதை இருந்துச்சுன்னா வந்திருக்கலாமே. ரஷ்ய அதிபர் புட்டின் பிரதமர் மோடிக்கு வந்து தொலைபேசி மூலமாக அழைச்சி பேசியிருக்காரு. டொனால்ட் ட்ரம்ப் போய் பார்த்துட்டு வந்ததுக்கு அப்புறம் அங்க என்ன பேசணும் அப்படிங்கிறத பத்தி பிரதமர் மோடி கிட்ட வந்து எக்ஸ்பிளைன் பண்ணதாக இந்திய அரசு தரப்புல இருந்து தகவல் வந்திருக்கு. ஸோ ஏன்னா ரஷ்யா கிட்ட என்ன வாங்குறது தொடர்பாக தான் இந்தியா மேல ட்ரம்ப் வரி விதிப்பெல்லாம் செஞ்சாரு. ரஷ்யா மேல ஏன் வந்து கோவம் அப்படின்னா அவர் உக்ரைன் மேல போர் புரிஞ்சுக்கிட்டு இருக்காரு, இந்தியா கொடுக்குற காசை அவர் உக்ரைன்ல யூஸ் பண்றாரு அப்படிங்கிற மாதிரி டொனால்ட் ட்ரம்ப் இந்த வரி விதிப்பெல்லாம் செஞ்சிருந்தாரு. இந்தியா தரப்புல இந்தியாவுடைய பாதுகாப்பு ஆலோசகர் அஜித் தோவல் போய் அங்க ரஷ்யால போய் பேசிட்டு வந்தாரு. அதுக்கப்புறமா புட்டின் போய் ட்ரம்பை பார்த்துட்டு இப்போ பிரதமர் மோடி கிட்ட பேசியிருக்காரு. இதுக்கிடையில பாத்தீங்கன்னா இந்த சந்திப்பு நடந்ததுக்கு பிறகு இந்தியா மேல இருக்கிற அந்த அடிஷனலாக 25% வரி விதிப்பு இருக்கு இல்லையா, அது போட்டாதான் போடுவேன் அப்படிங்கிற ஒரு மனநிலைக்கு ட்ரம்ப் வந்திருக்காரு. ஆனா அதுக்கு அவர் சொல்ற இன்னொரு காரணம் ரஷ்யா கிட்ட இந்தியா எண்ணெய் வாங்குறது இல்ல அப்படிங்கிற முடிவுக்கு வந்துட்டாங்கன்னு சொல்றாரு. ஆனா இந்தியா இன்னும் என்ன வாங்கிட்டு தான் இருக்காங்களா. ஸோ ஆகஸ்ட் எண்டுல தான் தெரியும் உண்மையாகவே அந்த வரி விதிப்பு செய்யறாரா இல்லையா அப்படிங்கிறது. இன்னொன்னு என்னன்னா புத்தினே சொல்லியிருக்காரு ட்ரம்ப் வந்த உடனே 20% அதிகமா இருக்கு எங்களுக்கு அவங்களுக்கான வர்த்தகம் அப்படிங்கிறாரு. அப்ப அமெரிக்கா மட்டும் ரஷ்யாவோட வர்த்தகம் பண்ணலாம், நம்ம வர்த்தகம் பண்ணா கூட ஒரு மூக்கு வேர்க்குமா அப்படின்னா காரணம் என்ன? நம்ம வர்த்தகம் பண்றதுக்காக நம்ம மேல கோவப்பட்டு வரி செய்யறாரு. அங்க புட்டினுக்கு என்ன மாதிரியான வரவேற்பு கொடுத்தாரு ட்ரம்ப். ஏப்பா நீயே ஒரு போர்க்குற்றவாளின்னு சொல்ற, அவரை கூட்டு வந்து சிவப்பு கம்பள வரவேற்பெல்லாம் கொடுத்துட்டு எங்களை தப்புன்னு சொன்ன எப்படி? புட்டின் எல்லாம் அவர் வந்து சொல்லிட முடியுவா? அப்புறம் என்ன? அதே மாதிரி ஜெலன்ஸ்கியை சந்திச்சு பேசியிருக்காரு ட்ரம்ப். ஆமா, உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கி அது மட்டும் இல்ல ஐரோப்பிய நாடுகளினுடைய தலைவர்கள் எல்லாருமே வந்து இப்ப டொனால்ட் ட்ரம்பை வாஷிங்டன்ல போய் சந்திச்சாங்க. அங்கேயும் இந்த புட்டினுடைய சந்திப்புல என்ன பேசப்பட்டுச்சு அப்படின்னு டொனால்ட் ட்ரம்ப் அவங்க கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காரு. உக்ரைனுடைய அந்த பாதுகாப்பு குறித்து புட்டின் வந்து ஒரு சமரசத்துக்கு வர மாதிரி தெரியுது. ஸோ அந்த பாதுகாப்பு ஐரோப்பிய நாடுகளும் அமெரிக்காவும் சேர்ந்து கொடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு பேச்சுவார்த்தை நடந்திருக்கு. இன்னும் வந்து முடிவு எட்டப்படல. ஆனால் இதுக்கப்புறமாக உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கி, இன்னொரு பக்கம் ரஷ்ய அதிபர் புட்டின், இன்னொரு பக்கம் டொனால்ட் ட்ரம்ப், இவங்க 3 பேரும் ஒரு ட்ரைலேட்டரல் சந்திப்பை நடத்துறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு ஒரு சிக்னல் கொடுத்துருக்காங்க. ஓகே, நடந்த இந்த போர் முடிவு வந்தா சந்தோஷம் தான். அதே மாதிரி இன்னொரு வார் இஸ்ரேல் தொடர்ந்து காசாவை தாக்கிக்கிட்டு இருக்காங்க. பாலஸ்தீன்ற தனிநாட்டுக்கு அங்கீகாரம் கொடுத்துருவோம்னு சொல்லிட்டு இங்கிலாந்து, பிரான்ஸ், ஆஸ்திரேலியா, கனடா நாடுகள்லாம் சொல்லிக்கிட்டு இருந்தா கூட அந்த தாக்குதலுங்கிறது நிக்காம போய்கிட்டு இருக்கு. 62,000 பேர் இன்ன கணக்குப்படி 62,000 தாண்டி இருக்கு உயிரிழப்பு காசால. இது உலக நாடுகள்லாம் பார்த்துக்கிட்டு தான் இருக்கு. இது எல்லாருக்கும் ஒரு பெரிய வெக்கக்கேடு.
ஏஜ் இஸ் ஜஸ்ட் அ நம்பர் ப்ரோ. ஏன் வயசாகிடுச்சுன்னு சொல்றானுங்களா? ஆமா, என்னப்ப அப்படிங்கிறாங்க. ஒரு நாளாவது காலையில சீக்கிரமா எழுந்திருக்கியாடா? காலையில சீக்கிரமா எழுந்தா டேட்டா காலி ஆகிடாது. நைட் வரைக்கும் 2GB எப்படி இருக்கும்? மீ டு காட். சொல்ல வேண்டியதுதானே, இந்த ஜென்மத்தில் நான் உருப்படுவதற்கு வாய்ப்பில்லை என்று. விலாசம் 0 உடையவர்களுக்கு வாக்களிக்க அனுமதித்ததும் ஆதார் அட்டையை அடையாள ஆவணமாக ஏற்க மறுப்பதும் ஒரே தேர்தல் ஆணையமா? ஓட் சோரின்னு போட்டிருக்காங்க. வாக்கு திருட்டு. அரசியல்ல இதெல்லாம் சாதாரணமாப்பா. இன்னைக்கு விருது ஞானேஷ்குமார் நேற்று கொடுத்துருக்கோம். அதை பத்தி பல்வேறு தரப்புல நம்ம வந்து பேசியிருக்கோம், கொடுத்துருக்கோம். அதனால எனக்கு வந்து எடப்பாடி பழனிசாமிக்கு போயிடலாம். ஒரு அவசர உதவிங்கிறது ஒரு ஆம்புலன்ஸ். எல்லாருமே ரோட்ல போறப்ப டக்குன்னு ஆம்புலன்ஸ் ஒன்று கேட்டா ஒதுங்கி வந்து நம்ம நிப்போம். ஆமா. ஆனா ஆம்புலன்ஸ் போறப்ப பின்னாடி நிறைய பேர் பைக்ல வேகமா போவாங்க, கடுப்பாகும். அது வேற விஷயம். ஆனா கூட எல்லாரும் போறப்ப நிறைய பேர் அன்னிச்சா கூட சீக்கிரம் ஒரு சரியாயிரும், இது ஆகுலாம் வேண்டிப்பாங்க. அதெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம், நம்ம கூட சில படம் செஞ்சிருக்கோம். ஆமா, இதெல்லாம் வரதுக்கு ஒரு சமூக மாற்றம் நிகழ்ந்திருக்கு. ரொம்ப விழிப்புணர்வுலாம் ஏற்படுத்தி தான் இந்த நிலைமைக்கு நம்ம வந்திருக்கோம். ஆமா, இப்ப ஆம்புலன்ஸ் சும்மா போயிட்டு இருக்கியா நீன்ட்டு உரிமையில வந்து பேசுறதும் மிரட்டுற மாதிரி பேச ஏத்துக்க முடியாது இல்ல. நீங்க மட்டும் சும்மா பஸ் எடுத்துட்டு கூட்டம் போட்டுக்கிட்டு இருக்கீங்க, யாராவது கேட்டாங்களா? அதான் வந்து அவசரப்பட்டுட்டோம். ஏன்னா அவசர சேவை அது. இவர் அவசரப்பட்டு பேசியிருக்காருன்னு ஒரு கேள்வி வர்றதுனால அவசரப்பட்டுட்டேங்கிற விருதை வந்து எடப்பாடி பழனிசாமி வந்து கொடுத்துட்டு விடைபெறலாம். நன்றி. அதிசயங்களின் ஆரம்பம். அதிசயம் நடக்கும் நிச்சயமா. முல்லை பெரியாறு அணை பின்னணியில் எழுதப்பட்ட நீர் அதிகாரம் நாவல் இப்போது ஆடியோ ஃபார்மேட்ல விகடன் பிளேல. விகடன் ஆப்பை இன்ஸ்டால் பண்ணுங்க, பிளே ஐகானை கிளிக் பண்ணி நீர் அதிகாரம் நாவலை லிசன் பண்ணுங்க.